உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம வழக்கமா போற கோயிலுக்கு தான் நாங்க நடந்தே போயிட்டு வந்துருவோமே. ஜானகி அக்கா கோயிலுக்கு போறதா போய் சொல்லிட்டு அவங்க பொண்ணு பேட்மிண்டன் விளையாடுறத பார்க்க போயிருக்கிறதா சொன்னேன். பார்வதி, நீ என்ன பத்தி என்ன சொன்னாலும் நான் பொறுத்துப்பேன். ஆனா என் ஜானகிய பத்தி மட்டும் தப்பா சொல்லாத. அத என்னால பொறுத்துக்க முடியாது. உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவமா இருக்காங்க? வந்ததுல இருந்து நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. எப்படி பேச முடியும்? எப்படி பேச முடியும்? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் என் கனவுல கூட நினைக்கல ஜானகி. இல்லங்க, அது வந்து வீட்ல இருக்கிறவங்க என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம போனதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சேங்கிறதுக்கான காரணம் எனக்கு தெரியல ஜானகி. என்ன நடந்தாலும் என் ஜானகி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை எப்பவும் உண்டு. அந்த நம்பிக்கைய உடைச்சிட்டியே ஜானகி. ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க. எங்க நான் உங்களை பாப்பேனா இல்ல நம்ம பொண்ண பாப்பேனான்னு தெரியாம தான் இப்படி. எனக்கு உண்மையில கோவலாம் கிடையாது ஜானகி, வருத்தம் தான். நான் இதை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லிருந்தா நாம ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்திருக்கலாம். ஆனா சொல்லாம மறைச்சதான் என்னால ஏத்துக்க முடியல. இல்லங்க, நான் அதை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம நான் பட்ட அவஸ்தை எனக்கு மட்டும்தாங்க தெரியும். ஜானகி, நான் இனிமே உன்கிட்ட எப்படி பேச போறேன்னு தெரியல. இனி நமக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது உனக்கான தண்டனை கிடையாது, எனக்கான தண்டனை. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.